இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுவாக அன்னை மரியாளை குறிவைத்து மற்ற சமயினர் தாக்கும் கேள்வி இதுதான். அன்னை மரியாளை ஏன் கடவுளின் தாய் என்று அது அழைக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அவர்களுக்கு நான் கூறும் பதில் ஒன்றுதான். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகில் வாழ்ந்தபோது அவர் உண்மையாக கடவுளாக இருந்தாரா? கடவுள்தான் அவர். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றபோது தந்தையாம் கடவுள் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று கூறிய போது அவர் உண்மையாக கடவுளாக அங்கு இருந்தாரா? ஆம், அங்கும் அவர் உண்மையான கடவுள்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் தன் உயிரை விடும்போது கடவுளாக இருந்தாரா? ஆம், அங்கும் அவர் கடவுளாக தான் இருந்தார். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்மணியின் கருவறையில் இருந்தபோது கடவுளாக இருந்தாரா என்று கூறினால் அங்கும் அவர் கடவுள் தான் இருந்தார். அப்படி அவர் முழுமையாக மனிதனாகவும் முழுமையாக கடவுளாக இருக்கும்போது அந்த இயேசுவை கருவில் சுமந்த அந்த தாயும் கடவுளின் தாய் தான் என்று அழைக்கப்படுவார். எனவேதான் நாம் அன்னை மரியாளை கடவுளின் தாய் என அழைக்கிறோம். இயேசு முழுமையான கடவுளாக முழுமையாக மனிதனுமாக இருந்தார். அந்த இயேசுவை தன் உதிரத்தில் சுமந்த அன்னை மரியாளும் கடவுளின் தாய் என்று அழைக்கப்படுபவர்தான். எனவே மற்றவர் கூறும் கோட்பாடு தவறானது என்று கருதி அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று நம்பி விசுவசித்து நாம் அன்னை மரியாளின் வழி சுமவோம், புனிதத்தின் வளர்வோம். ஆமேன்.